ரோமர் 12 பைபிள் கூறுகிறது, இந்த உலகத்தின் முறைக்கு இணங்காதீர்கள், ஆனால் உங்கள் மனதை புதுப்பிப்பதன் மூலம் மறுரூபமாக்குங்கள். அப்போது நீங்கள் கடவுளின் விருப்பம் என்ன என்பதை சோதித்துப் பார்த்து அங்கீகரிக்க முடியும். அது நல்லது, பிரியமானது மற்றும் பரிபூரணமானது. உலகத்தின் வழியில் திருப்தி அடையாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள சத்தம் உங்கள் முடிவுகளை, உங்கள் மதிப்புகளை அல்லது உங்கள் அடையாளத்தை ஆணையிட அனுமதிக்காதீர்கள். கலாச்சாரம் உங்களை நீங்கள் இல்லாத ஒன்றாக மாற்ற அனுமதிக்காதீர்கள். நீங்கள் பொருந்துவதற்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, மாறாக மாற்றப்பட வேண்டும். உள்ளிருந்து வெளியே மாற்றப்படுங்கள். கடவுளின் வார்த்தையின் உண்மையாலும் அவருடைய அன்பாலும் அவருடைய வல்லமையாலும் உங்கள் மனம் புதுப்பிக்கப்படட்டும். இந்த உலகத்தின் நிலையற்ற போக்குகளால் அல்ல, மாறாக படைப்பாளரின் நித்திய ஞானத்தால் வடிவமைக்கப்படுங்கள். அவரிடம் உங்கள் மனதை எவ்வளவு அதிகமாக புதுப்பிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவருடைய கண்கள் வழியாக வாழ்க்கையை பார்க்கத் தொடங்குகிறீர்கள். அவருடைய சித்தத்துடன் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். எது நல்லது, எது பிரியமானது, எது சரியானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அவருடைய சித்தத்தில் வாழும்போது நீங்கள் சுதந்திரமாக நடக்கிறீர்கள். நீங்கள் நோக்கத்துடன் நடக்கிறீர்கள். நீங்கள் அமைதியுடன் நடக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியும் உங்களை வேறு யாரையும் விட நன்கு அறிந்தவரால் வழிநடத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே கடவுள் உங்கள் சிந்தனை, உங்கள் ஆசைகள் மற்றும் உங்கள் கனவுகளை மறுவடிவமைக்க அனுமதிக்கவும். உங்கள் வாழ்க்கைக்கான அவரது விருப்பம் உலகம் வழங்கும் எதையும் விட பெரியது. நீங்கள் நம்பினால் ஆமேன் என்று தட்டச்சு செய்து இன்று இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிரவும். ஆமென். லைக் பட்டனை உடைத்து மேலும் பைபிள் வசனங்களுக்கு குழு சேரவும் அல்லது பின்தொடரவும். இயேசு 2ஆம் வருகை அடுத்த முறை சந்திப்போம். உங்களுடன் அமைதி நிலவட்டும்.